கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு தம்பி ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறார். அந்த கேள்வியும் அதற்கு என்ன பதில் என்பதையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். சொல்லுப்பா. லூக்கா 21 அதிகாரம் லூக்கா 21 36 வசனத்துல 36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்காங்க சார். சொல்லுங்க. இதுல உபத்திரவ காலத்துக்குள்ள நம்ம போவோமா? தப்பின்னு இருக்கிறதுனால உபத்திரவ காலத்துக்கு நம்ம தப்பிச்சிருவோமா? இது ரகசிய வருகை உண்டா? ரகசிய வருகை உண்டா? இந்த ரகசிய வருகை அப்படின்ற, அதாவது ரகசிய வருகையினாலே இவங்களுடைய பார்வை என்னன்னா, உபத்திரவ காலத்துக்கு முன்பு சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு இதை ஒரு வசன ஆதாரமாக என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீ தப்பிச்சிடணும். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படணும். அந்த வசனத்தை நீங்க தெளிவா வாசித்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்னா, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி. நீங்க உங்களுக்கு குழப்பம் என்னன்னா, உங்க கேள்வி இப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ இதுலேருந்து தப்பிச்சிடணும்னா மனுஷகுமாருக்கு முன்னாடி நிற்க பாத்திரவானா என்ன பண்ணணும்னா, அப்போ இதுக்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா, ரகசிய வருகை உண்டு இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. இப்போ இங்கே நல்லா கவனிங்க. ரகசிய வருகையை நம்புகிறவர்கள் இதை ஒரு வசனமாக எடுத்துக்கிறாங்க. பொதுவாக நம்ம ஏன் ரகசிய வருகை இல்லைன்னு ஏன் சொல்கிறோம், அதாவது உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி சபை போகாதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இயேசுவும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சரி, பைபிளில் எல்லா அப்போஸ்தலர்களும் சரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்னன்னா, உபத்திரவ காலத்துக்கு வழியாக தான் நம்ம சபை போகும்னு சொல்றாங்க. இவங்களுடைய புரிதல் கோளாறு எப்படி போயிருச்சு அப்படின்னு சொன்னா, ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்குது, பகிரங்க வருகைன்னு ஒன்று இருக்குது, இடையில உபத்திரவ காலம்னு ஒன்று இருக்குதுன்னு இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாலாம் திங்க் பண்ணி மேல கல்யாணம் நடக்குன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. என்ன அது குறித்து நம்ம பின்னாடி வேணா நம்ம பார்க்கலாம். வானத்தில் கல்யாணம் நடக்கும், அங்கே விருந்து சாப்பிட்டுட்டு கையை கழுவும் போது 7 வருஷம் ஆயிருக்கும்லாம் கோமாளித்தனமாக பேசுகிற சில காரியங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, வசனத்தை ஒழுங்காக புரியாமலே ஒரு கொள்கைக்கு சொம்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது ஜால்ரா போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசிட்டு அலைகிறது அது ஒரு வசன புரிதல் கோளாறு தான். அது அந்த அந்த இந்த உபதேசத்தை உருவாக்குனதே இவங்களை குழப்பி விடணுங்கிறதுக்காகத்தான். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்துனே சொல்லிட்டார். அப்போ நாம் எப்போ சேர்க்கப்படுவோம்னா, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படாமல் அந்த நாள் வராதுங்கிறார். வராதுன்னா வராதுதான். நீ என்னதான் ஜெயச்சக்கன்னு குதிச்சாலும் வராது. அவன் வெளிப்படாமல் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படாமல் அந்த நாள் வராது. அவரோட சேர்க்கப்படணும்னா இதெல்லாம் நடந்தாகணும். அதான் அங்க ரைட். இப்போ நான் அந்த லூக்கா நீங்க கேட்ட அந்த 18வது அதிகாரம், லூக்கா எத்தனாவது அதிகாரம், 21வது அதிகாரம் 36வது வசனத்துக்கு நான் மறுபடியும் வரேன். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பின்னு இயேசு சொல்லியிருக்காரு இல்லையா, அப்ப தப்பிப்போம் இல்லையா? அப்ப அது ரகசிய வருகை தானே, உபத்திரவ காலத்துக்குள்ள நம்ம போக மாட்டோம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விதான் நீங்க கேட்கறீங்க. நீங்க இந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிறீங்க, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புவீர்கள் அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்கன்னா, உங்கள்ட்ட 2 கேள்வி ஒரு 3 கேள்வி கேட்கிறேன். நீங்க அதே அதிகாரத்துக்கு வாங்க. 21வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. 21வது அதிகாரம் 28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நல்ல கவனிக்கணும். இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நீங்கள் மீட்கப்பட்டு விடுவீர்கள் என்று சொன்னாரா, உங்கள் மீட்பு சமீபமா இருக்குதுன்னு சொன்னாரா? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, அப்ப உபத்திரவ காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள்னு சொல்லணும். தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருக்குதுன்னு தான் சொல்றாரு ஒழிய, நீங்க முன்னாடியே போயிருவீங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லல. அப்ப அது ரகசிய வருகையா? தப்பின்னு சொல்லியிருக்கிறது ரகசிய வருகையா? இல்ல. எப்பா இது சம்பவிக்க தொடங்கும்ல, நீங்க என்ன சொல்றீங்க, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் தப்பணுங்கிறார் இல்லையா? அந்த தப்பணுங்கிறது என்ன நான் பின்னாடி சொல்றேன். அப்ப சம்பவிக்க தொடங்கும் போது நீ மீட்கப்பட்டு விடுவாய் அப்படின்னு சொல்லல, மீட்பு சமீபம் தான் சொல்றாரு ஒழிய மீட்பு நடந்ததாக சொல்லல. 1 சரிங்களா? 2வது ஒரு காரியம் வாசிங்க, அப்படியே வாசிங்க. 31வது வசனம் வாசிங்க.
அதே அதிகாரம் 21:31. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும்போது, சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது, தேவனுடைய ராஜ்யம். முந்தின கேள்வியில் என்ன பார்த்தோம்? அத்திமரத்தினால் ஒரு உவமையை பார்த்தோம் இல்லையா? அந்த வசனம் தான் இது. அப்படியே இவைகள் சம்பவிக்க நீங்கள் காணும்போது, நீங்க காணும்போது, அப்ப காணும் போதுனா நீ இருந்தா தானே பாப்ப, நீ இல்லைன்னா எப்படி பாப்ப? சொல்றது உங்களுக்கு விளங்குதா? முதல்ல சொன்னா மீட்பு சமீபம் நினைச்சுக்கோ. இந்த இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நீ என்ன அறிஞ்சுக்கிடணும்? உன் மீட்பு சமீபம்னு அறிஞ்சுக்கிடணும். அதே நேரம் இவைகள் சம்பவிக்கிறதை நீ காணும் போது, நீ தான் பறந்து போயிருவேன்னா எப்படி அதை பார்ப்ப? அப்ப இரண்டாவது ஒரு காரியம், நீங்கள் அதை காண்பீர்கள். மீட்கப்படல, அதை அந்த உபத்திரவ இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள், உபத்திரவ காலத்திலே நீங்கள் இருப்பீர்கள். அப்படி வச்சுக்கலாமா? சரி, இன்னொரு வசனத்தை சொல்றேன், வாசிங்களேன். அதே அதிகாரத்துல சோத்திரம் 32வது வசனம். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சந்ததி ஒளிந்து போகாது. இதையெல்லாம் சம்பவிக்கும் போது இந்த சந்ததி இருக்கும். இவைகள்லாம் சம்பவிக்கும் போது இந்த சந்ததி இருக்கும். அப்ப தெளிவா சொல்றாரு, இவைகள்லாம் நடக்கும் போது நீங்கள் உங்கள் மீட்பு சமீபம் என்று நினைங்க. இதை பார்க்கும் போது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ போக மாட்ட அப்படிங்கிற. அப்ப இதெல்லாம் நடக்கும் போது நீ இருப்பங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற விஷயம். இருப்பேன்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிக்கணும். இதையெல்லாம் தாக்கு பிடிச்சு நீ மீண்டு வா, அதான் அந்த தப்பிங்கிற அர்த்தம். இந்த உபத்திரவத்தை நீ தாக்கு பிடிச்சு, இந்த போராட்டத்தை நீ தாக்கு பிடிச்சு, இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியை, இந்த மிருகத்தினுடைய முத்திரையின் காலத்துல நீ தாக்கு பிடிச்சு தப்பிச்சு வா, ஜெயிச்சு வா. அதான் அங்க இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரனாகணும். உபத்திரவம் தான் நம்மளை பாத்திரனாக மாற்றுகிறது. உபத்திரவ காலம் தான் சபையை முழு பூரணப்படுத்துகிறது. அந்த அதைத்தான் அங்க சொல்ல வர. இவைகளுக்கெல்லாம் தப்பி நான் நல்லா கவனிக்கணும். ஒரு கிரவுண்ட் இருக்குது பாருங்க, அந்த கிரவுண்ட்ல எதிரியோட நம்ம மோதும் போது அவனுடைய அந்த பஞ்ச் வரும்போது நம்முடைய முகத்தை விலக்கி அடிபடாம அப்படி விலக்கி தப்பிச்சு வர்றது, அந்த எஸ்கேப் இருக்கு இல்லையா? அந்த எஸ்கேப் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய அந்த கிரவுண்டுக்குள்ளேயே இருக்காம ஒட்டுமொத்தமா ஆடியன்ஸா எல்லாமே ஓடி போவடா நீ அப்படின்னு சொல்றது தப்பு. போட்டி போட்டு ஜெயிச்சு வா அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்ட தப்பி தான் அங்க. என்ன அவர் சொல்றார்? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்க மீட்பு சமீபமா இருக்கின்றார். உண்மையாவே ரகசிய வருகை உண்டுன்னா இவையெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் முன்பு நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள் சொல்லியிருக்கலாம்ல. ஆனா மீட்பு சமீபம்ங்கிறாரு, மீட்டுட்டேன்னு சொல்லல. இவைகள் சம்பவிக்க நீங்கள் காணும் போதுங்கிறாரு. நீங்க தான் பார்க்க மாட்டீங்க, மேல சாப்பிடுவீங்கன்னு சோத்து முட்டை மாதிரி பேசுறாங்களே, அது மாதிரி பேசி இருக்கலாம்ல, பேசல. முதல்ல இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்பதே இந்த 7 வருஷம் நடக்கிற கூத்து கிடையாது. மணவாட்டிய புதிய எருசலேம், அது புதிய வானம் புதிய பூமியில வந்து இறங்க போகுது. அதான் மனைவியாகிய மணவாட்டி. இது இந்த நாலேஜ் கூட இல்லாம இவங்க வந்து ஒரு தப்பான ஒரு இன்டர்பிரேஷனுக்குள்ள போறாங்க. பொதுவா நீங்க, நான் உங்கள்ட்ட எளிமையா கேட்கிறேன் தம்பி, நீங்க விளங்குற மாதிரி பதில் சொல்லுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க, 17வது அதிகாரத்துக்கு போங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி பேசுறார், பச்சையா பேசுறாரு. 34 இருந்து 36 வசனங்களை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, 34 வாசிங்களேன். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரியை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப கவனிங்க, எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி பேசுறார். இந்த வசனத்தை தொடங்கும் போது இதெல்லாம் உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி ஏதாவது குறிப்பு இருக்காங்க? உபத்திரவ காலத்துக்கு முன்பு இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் ஏதாவது குறிப்பு இருக்கா அந்த இடத்துல? கிடையாது. உபத்திரவ காலத்துக்கு முன்பு என்று சொல்லப்படவில்லை. ஆனா எடுத்துக்கொள்ளப்படுதலும் கைவிடப்படுதலும் நடக்கும்னு சொல்றாங்க. இந்த ரகசிய வருகை கொள்கைக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுதல் கைவிடப்படுதல் 2 இருக்கு. அதுக்கு பிறகு கைவிடப்பட்டவர்களுக்கு 7 வருஷம் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க.
நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கைவிடப்பட்டவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு பைபிள்ல சொல்லுதா? இந்த இடத்துல கைவிடப்படுதல்னால என்ன தெரியுமா? இறுதி வாய்ப்பை நழுவ விட்டவர்கள் அர்த்தம். அவனுக்கு இருக்கிற இந்த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியையும் இழந்துட்டான்னு அர்த்தம். கைவிடப்படுதல்னா ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மற்றவள் கைவிடப்பட்டான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் மற்றவன் கைவிடப்பட்டான். படுக்கையில படுத்திருக்கிற, வயலில் இருக்கிற 2 பேர்ல. அப்போ ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுதல், மற்றொருவன் கைவிடப்படுதல்னா, இந்த கைவிடப்பட்டவனுக்கு வாய்ப்பு உண்டுன்னு எப்படி நீங்க பேசுறீங்க? 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவன் உபத்திரவத்தை தாண்டி வந்தா தான் சொல்றீங்கல்ல. நான் சொல்றேன், கைவிடப்பட்டதுதான், திரும்ப அவனுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கடைசி வாய்ப்பையும் அவன் என்ன செஞ்சுட்டான். எப்ப உயிர்த்தெழுதல் என்பது மரணம் ஜெயமாக விழுங்கப்படுதல். மரணத்தை வென்று எழும்புகிற நிகழ்வு முதலாம் உயிர்த்தெழுதல் ஒரு தடவை தான் நடக்கும். அதுக்கடுத்து 1000 வருஷம் கழிச்சு எல்லாரும் எந்திரிப்பாங்க. அவர்கள் ஆக்கினைக்கென்று எழுந்திருப்பார்கள். சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள். இதுக்கு இடையில 1000 வருஷம் இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, ரகசிய வருகை ஒன்று நடந்துடும், பகிரங்க வருகை ஒன்று நடக்கும், இதுக்கு இடையில 7 வருஷம் இருக்கும், அதுக்கு பிறகு 1000 வருஷம் அரசாட்சி நடக்குங்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்ப உயிர்த்தெழுதல் நடந்து 1000 வருடம்னு எழுதப்பட்டிருக்குதா, உயிர்த்தெழுதல் நடந்து 1007 வருடம்னு எழுதியிருக்குதா? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் சொல்லுவாரு. அதுல முத்திரைக்கு தரிக்காதவர்கள் கண்டேன், முத்திரையை தரியா அவர்கள் உயிர்த்தார்கள். அப்ப உபத்திரவ காலத்தின் ஊடாக கடந்து வந்தவர்கள், அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். ஒரு உயிர்த்தெழுதல் நித்திய ஜீவனுக்கான உயிர்த்தெழுதல், அது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நடக்க போகுது. ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுது. இவங்க சொல்றாங்க ஒவ்வொரு பார்ட்டா நடக்கும், செக்ஷனா நடக்கும். அசிங்கமா இல்லை இந்த மாதிரி வேதத்தை புரட்டுறதுக்கு? உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதுல நடக்க போறது, ஒரு நாள் நடக்க போகிறது. செக்ஷனால நடக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு. ஒரு நிமிஷம்ங்கிறது இதுதான், ஒரு இமை பொழுதுங்கிறது இந்த கண்ணை மூடி திறக்கிற நேரம் தான், அவ்வளவுதான். இந்த செகண்ட்ல நடக்க போறது. இத உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி, உபத்திரவ காலத்துக்கு பாதியில, உபத்திரவ காலத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா எழுப்புவார், கொஞ்சம் கொஞ்சமா எழுப்புவார். வெக்கமா இல்ல பைபிள் இப்படி பேசுறதுக்கு? முற்றிலும் முற்றிலும் தவறான ஒன்று. நீ கைவிடப்பட்டால் கைவிடப்பட்டதுதான், திரும்ப நீ என்ன செய்ய முடியாது, உனக்கு வாய்ப்பு கிடையாது. எதுக்குள்ள? நித்திய ஜீவனுக்குள்ள உனக்கு வாய்ப்பு கிடையாது. நீ உதாரணத்துக்கு சொல்லி தரேன். மத்த 25ல 10 கன்னிகைகளை பத்தி பேசுற, மத்த 25ல 10 கன்னிகைகளை பத்தி பேசுற. 10 கன்னிகைகள் உண்மையை சொல்லும்போது சொல்றாரு, 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 10 அப்படியே நீங்க ரேஷியோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2:1 தான் வரும். 10 பேர்ல 5 பேர் புத்தியுள்ளவர்கள். நீங்க கணக்கு பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம். 10ல ஒரு கூட்டம் தான் தகுதியா இருக்கு, 5 வீணா போகுது. அப்ப 1:1. அப்ப ஒருத்தன் எந்திரிக்கிறான், ஒருத்தன் கைவிடப்படுறான். நீங்க சொன்னது மாதிரி தான் அங்க கன்னிகைகளுக்கும் 1:1 தான். 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். திரும்ப 5 பேர் வந்து கதவை தட்டுனாங்க, எங்களுக்கும் திறக்க வேண்டும் சொன்னாங்க. ஓ, நீங்க என்ன வாங்க போனீங்களா? உள்ள வாங்க, கன்னிகை தானே, உள்ள வாங்கன்னு விட்டுருக்கலாம்ல. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டவங்க தானே, உள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். நான் என்ன சொன்னா தெரியுமா, உங்களை எனக்கு தெரியாது போங்கன்ட்டாரு, உள்ள விடல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கைவிடப்பட்டுட்டேன்னா 7 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து எனக்கு துறன்னு சொன்னா துறக்க மாட்டாரு, நீ இறுதி வாய்ப்பை இழந்தவன் அர்த்தம். நித்திய ஜீவனுக்கான உயிர்த்தெழுதல் ஒரு தடவை தான். அதுல எப்படி பங்கடையணும், அதுக்கு எப்படி ஜீவிக்கணும்னு தான் நீங்க யோசிக்கணுமே ஒழிய, இது முன்னாடி நடந்துரும், 7 வருஷம் கேப் வரும், 7 வருஷம் கழிச்சு பின்னாடி ஒன்று நடக்கணும், பைத்தியக்காரத்தனமா பேசப்படாது. இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறதே ஆபத்தான உபதேசம். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பேசினாலே நீங்க ஆபத்தானவர்கள் அர்த்தம். ஏன்னா ஒரு மனிதனை நீங்கள் மெத்தன போக்கிலே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள், பொய்யை விசுவாசிக்கும்படியாக அவர்களுக்கு போய்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க யார வேணா இருந்துட்டு போங்க, கைவிடப்பட்டால் கைவிடப்பட்டதுதான். இவைகள் சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்பினா முன்னாடியே போயிருவோம்னு அர்த்தம் இல்ல. அப்படின்னா இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உன் மீட்பு சமீபம் தான் சொல்றாரு, மீட்கப்பட்டோம்னு சொல்லலையே. அதை நீங்கள் காணும் போதுங்கிறார். அப்ப பாப்பீங்கன்னு சொல்றாரு, பறந்து போயிருவீங்கன்னு சொல்றாரு. அப்ப இருப்போம்.
அது நடுவிலே அந்த போராட்டத்தை அதான் சொல்லப்பட்டிருக்குது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல்ங்கிறான். சாவே வந்தாலும் பரவாயில்ல, முடியாது உனக்கு அடங்கி நடக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் எதிர்த்து, அதிகாரங்களை எதிர்த்து, துரைத்தனங்களை எதிர்த்து, அந்த வானத்தில் இருந்து இறங்கின அந்த வல்சர்ப்பத்தை எதிர்த்து, பூமியில் இருக்க மிருகத்தை எதிர்த்து, அந்தகார லோகாதிபதியை எதிர்த்து ஜெயிக்கும். அந்த சண்டையில ஜெயிச்சு சாவே அதுல சாகிறவனு இருப்பான் ரத்த சாட்சியா. அப்படி ஜெயிச்சு வர்றான் பாருங்க, அதுதான் தப்பிக்கிறது. இவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் உனக்கு அதெல்லாம் கிடையாது, முன்னாடியே போயிருவா. பக்கா புரிதல் கோளாறு இல்ல. நாங்க தான் அதை உருவாக்கணும்னா நீங்க உண்மையாவே தப்பான ஆட்கள். ஆகவே ரகசிய வருகைக்கான வசனம் அது அல்ல. மீண்டும் ஒரு நல்ல கேள்வியோடு அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.